Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை குழம்பு வழக்கமா எல்லாரும் வைக்கிறதாங்க. நீங்க இந்த மெத்தட்ல வச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி விதத்துல செய்வாங்க. ஆனா நம்ம போடுற பொருள்லாம் ஒண்ணா தான் இருக்கும். கண்டிப்பா நான் சொல்ற இந்த மெத்தட்ல செய்யுங்க, சூப்பரா இருக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் ஒரு 2 வெங்காயம் இது கூட நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது ஒரு 1.5 வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தாளிக்க வச்சுக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதக்கினோடனே ஒரு 3 பழுத்து தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. முட்டை குழம்புனாலே வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியும் நல்லா குலைவாகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு இது கூட வதக்கலாம். இதை வதக்கும்போது ஃபுல்லாக கரண்டி வச்சு கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி கிண்டிங்கன்னா தான் அந்த தக்காளி நல்லா தக்காளியோ வெங்காயமோ சீக்கிரமாக நமக்கு வதங்கி வரும். ஏன்னா கிளறிக்கிட்டே இருக்கும்போது அனல் படாமல் சீக்கிரம் வதங்க லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் நேரம் கிளறுங்க, கொஞ்சம் நேரம் கரண்டி வச்சுருங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு. கூடவே ஒரு 1/4 மூடி தேங்காய், கொஞ்சம் நல்லா பெரிய தேங்காய் தான், 1/4 மூடி துருவி நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதக்க வேண்டாம். லைட்டாக சும்மா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், போதும். இப்போ தக்காளி வெங்காயம் வதக்கியாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது கூட ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, அதாவது லவங்கம் 2 மட்டும் போட்டுக்கோங்க. அதிகம் சேர்க்கக்கூடாது, ஃப்ளேவருக்காக. இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதக்கின பாத்திரத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா மைய அரைக்கணும். அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நான் சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம வதக்கும்போது ஒரே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரல் போட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சமாக சேர்த்துருக்கறனால சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். இப்போ ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அல்லது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா. இதெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்கள் அளவு தான். எனக்கு அதிகமாக சேர்த்தா பிடிக்கும், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது ஒரு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டாது. அதனால் ஒரு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அதை வதக்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி அரைக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான். இப்போ என்னோடய ஸ்டைலில் எல்லா வகையான குழம்புக்குமே நான் கொத்தமல்லி போட்டு கொதிக்க வைப்பேன். அதில் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் கொதிக்க வைக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க. இந்த கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணியாக வேணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ முட்டையை ஒரு உங்களுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்து வேக வச்சு உரிச்சிட்டு கீரல் போட்டுக்கோங்க. கீரல் போட்டிங்கன்னா தான் அந்த முட்டையில் உள்ள எசன்ஸ்லாம் குழம்புல இறங்கும். குழம்பும் முட்டைக்குள்ளே இறங்கி நல்லா மசாலாவோடு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதை கிளற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஒரு 2-3 கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரமாக கொதிக்க விட வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, போதும். நம்ம உடச்சி ஊற்றின முட்டையும் அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும்.
அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலாவை கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி தூவிக்கோங்க. இந்த முட்டை குழம்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் அடிக்கடி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் இதோட டேஸ்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இந்த முட்டை குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதை இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம், சப்பாத்திக்குமே வச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ, பாய்.